இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த பொண்ணு கிளப்ல அதிகமா குடிச்சிட்டு வந்து கார் ஓட்டுற அளவுக்கு கூட சுய நினைவு இல்லாம இருக்காங்க. அந்த நேரத்துல வேலைய முடிச்சிட்டு போற செக்யூரிட்டி ஒருத்தர் இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து, மேடம் நீங்க சுய நினைவே இல்லாம இருக்கீங்க, கார் சாவியை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விடுறேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு உடனே சாவியை எடுத்து கொடுத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த பையன் அதை எதையுமே கண்டுக்காம இந்த பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போய் அவங்களோட வீட்டுல விடுகிறான். இதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பையன் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு கார் சாவியை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்புகிறான். அப்போதாங்க அந்த பொண்ணு உண்மைய சொல்றாங்க, நான் நிஜமா குடிக்கல, நான் அந்த ஹோட்டலுடைய ஓனர், யாரோ ஒரு செக்யூரிட்டி, ஹோட்டலுக்கு வர பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிப்பதற்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தினேன். யாரு தப்பா நடந்துகிட்டாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் நாளைக்கு நான் என்னன்னு பாத்துக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப நேர்மையா நடந்துகிட்டீங்க. அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா இந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க உண்மையாலுமே ஒரு நேர்மையான நல்ல மனிதர். உங்களை அந்த ஹோட்டலுக்கு செக்யூரிட்டி ஹெட்டா நியமிக்கிறேன். இனிமே உங்களுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னு சொல்றாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி மேடம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு நேர்மையா நடந்துகிட்டதுக்காக அவருக்கு 2000 ரூபாய பரிசாகவும் கொடுக்கறாங்க. இந்த வாட்ச்மேன் இந்த பொண்ணு கிட்ட நடந்துகிட்ட நேர்மையான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.